ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்னுடைய கடன்களை வந்துட்டு 2024 இந்த 6 மாதத்துக்குள்ளே நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இயர் தொடங்கும் போதே நான் சொன்னேன், இந்த இயர் மிட்டில் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு கடன் அப்படிங்கிறது இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5 விதமான கடன்களை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த 5 விதமான கடன்களையும் நான் எப்படியெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும், என்னென்ன கடன் எவ்வளோ அமௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய கடன்களை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேமிக்கிறது அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு புத்திசாலியான தனம். கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். நிறைய கடன்கள் போகுது அப்படின்னா அது ஒரு அவமானத்துக்குள்ளாக நம்மளை இழுத்துட்டு போகும். ஸோ ஓவராக நம்ம கடன் வாங்காமல் நம்மளுடைய சேலரியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும் நம்ம க்ரெடிட்டாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் என்னென்ன கடன் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபோனுடைய இஎம்ஐ. நான் இப்போ உங்ககிட்ட வீடியோ எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கிற ஃபோன் இந்த ஃபோன் தான். என்னுடைய மொபைல் டிஸ்பிளே போயிருச்சு. இதுதான் என்னுடைய பழைய மொபைலு. இது இப்போ அப்படியே சும்மா அப்படியே வச்சுருக்கோம். இதில் டிஸ்பிளே போனதுனால ரெடி பண்ணியுமே அதுக்கப்புறமும் சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டு எங்களுக்கு வீட்டில் ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிட்றதுக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த போக்கோ ஃபோன் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாரு. அது 12,000 வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அது கிரெடிட் கார்டில் ஆஃபரில் 12,000க்கு வந்திருந்தது. இதுவுமே கிரெடிட் கார்டு எங்களுடைய இது இல்லை, எங்களுடைய ரிலேட்டிவோட கார்டில் தான் நாங்கள் போட்டு எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கான இஎம்ஐஸை தான் நம்ம கட்டிகிட்டு இருந்தோம். இந்த டோட்டல் இஎம்ஐஸ் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 18 மந்த்ஸ் வந்தது. இஎம்ஐ அமௌண்ட் 700 தான். ஸோ இந்த மினிமம் அமௌண்ட்டில் இருக்கிறதுனால தான் நான் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நம்ம கட்ட வேண்டியது 1000 ருபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருந்தது. அது வித் டாக்குமெண்ட் ஃபீயோடு வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ டோட்டலாக நம்ம 18 மந்த்ஸ் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,900 ரூபா வந்திருந்தது நம்மளுக்கு. ஆனால் அப்போ ஃபோன் இருந்த ரேட்டுக்கு இது கம்மி தான். 14 or 15 சம்திங் இருந்துச்சு. அது 12க்கு வந்துருந்துச்சு. ஸோ நம்ம இந்த டாக்குமெண்ட் சார்ஜோடு சேர்த்து 13,000 ரூபா கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. இந்த லோன் இஎம்ஐ எனக்கு சுத்தமாக இப்போ க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ ஒரு கடனை நான் அந்த இஎம்ஐ கிரெடிட் கார்டில் எடுத்திருந்த இஎம்ஐ ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இனி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் எனக்கு சேவ் ஆகும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, லோன் நான் ஒன்று எடுத்திருந்தேன். இந்த லோன் என்ன பர்பஸ்க்காக எடுத்திருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்ம போயிட்டுருந்துச்சு இல்லையா, எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தோம் நம்ம வீடு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக இந்த லோன் நான் அப்போ எடுத்திருந்தேன். வேலையை நம்ம பெண்டிங் நின்றுட்டே இருந்தது அப்படிங்கிறதுனால இது எடுத்திருந்தேன். ஸோ இது மகளிர் குழு அந்த மாதிரி சேர்த்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான லோன் தான். நான் எவ்வளோ எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா நான் எடுத்திருந்தேன். அது நம்ம கைக்கு நம்ம எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 28,500 ரூபா நம்மளுக்கு வந்திருந்தது. இது டாக்குமெண்ட் சார்ஜு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிக்குப்பாங்க. ஸோ இது எல்லாமே 1,500 நம்மளுக்கு பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் 28,500 நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ் நம்ம இஎம்ஐ பே பண்ணணும். அதாவது 2 வருஷத்துக்கு. இதனுடைய மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,590 ருபீஸ் வந்தது. 1,590 ரூபா வந்திருந்தது. எனக்கு லாஸ்ட் மந்த் மட்டும் இதில் அமௌண்ட் கொஞ்சம் குறையும். 120 ரூபா பக்கமாக குறைஞ்சி 1,470 ரூபா கட்டுற மாதிரி வரும். இப்போ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, 30,000 நம்ம எடுத்திருக்கோம். அந்த 30,000த்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட் இந்த 1,590 ரூபாயில் 1.5 ரூபா வட்டி அந்த மாதிரி வருது. 1.5 ரூபா to 2 ரூபா வட்டிக்குள்ளே வருது. அதனுடைய வட்டி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 611 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கும், மீதி 978 ரூபா சம்திங் அந்த பைசா கணக்கெல்லாம் வரும். அதெல்லாம் போட்டு இது பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வட்டி கம்மியாயிட்டே வரும். அப்போது இந்த 30,000ல் 1,600 ரூபா போக இந்த 1,000க்குள்ளே வருது இல்லையா, இந்த 978 ரூபா இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் போட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது கால்குலேஷன் பண்ணி இது முடிஞ்சிச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம சேல்ரி வந்ததும் இஎம்ஐஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். எந்த காரணத்தை கொண்டுமே நம்ம அதிலிருந்து கை மட்டும் வச்சிடவே
இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து நின்று அதை வந்து அமௌண்ட் தரணும் அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ கடனில் மட்டும் அந்த மாதிரி எதுவுமே சிக்கிக்காதீங்க. இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கூட போயிட்டிங்கன்னா அந்த டேட்குள்ளே வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட நான் வந்துட்டு அந்த நாள் நம்ம தள்ளி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டினது நான் கிடையாது. சில மணி நேரங்கள் கூட நான் கழித்து நான் கட்டினதில்லை. அதாவது காலையில் வர்றாங்கன்னா அப்போவே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஈவினிங் வர வைக்கிறது, அடுத்த நாள் வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராசஸில் எந்த ஒரு கடனுக்குமே நான் வந்து அது பண்ணினதே இல்லை. அந்த டேட்டுக்கு நான் கரெக்டாக வந்து இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இது வந்து இந்த ஜூலை மந்த்து தான் எனக்கு வந்து இது முடிஞ்சு 12ஆம் தேதி அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இந்த லோன் வந்து முடிஞ்சுது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுங்க, சாட்டர்டே 13ஆம் தேதி மார்னிங் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும், ஸோ 50,000 வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க கம்பெனிலேயே நம்மளுக்கு வந்து பர்சனல் லோன் வந்துட்டு நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பக்கமாக வந்துட்டு நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு. அதை வந்து வாங்கிக்க சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் இன்கேஸ் நம்ம வந்து இன்னும் மேலே வந்துட்டு நம்ம என்னென்னா தளம் வந்து இழுக்கணும் நம்ம மாடியில். இன்னும் அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும் இப்போ ஆடி மாதத்தில் வந்துட்டு மழை அதெல்லாம் வர்றதுனால ஸோ இப்போதைக்கு நம்ம இதுலேயே கடனில் வந்து நம்ம சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணாலும் கடன் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். இந்த லோன் வந்து நம்ம எழுதவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நான் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30,000 எடுத்திருக்கேன். 8,160 ரூபா வட்டி கட்டி 38,160 ரூபா வந்து நான் கட்டியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1.5 ரூபாயிலிருந்து 2 ரூபாய்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு செகண்ட் லோன். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொட்டேஷ்னலாக நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து வாங்கியிருந்த அமௌண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,500 ருபீஸ் வந்து நான் ஒருத்தருக்கு வந்து நான் தரணும். இது வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அம்மாவுடைய ஐ ஆப்ரேஷன்ஸ்க்காக வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இடையில வந்து நம்ம நினச்சதை விட எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் போயிடுச்சு. அதுக்காக ஒரு 2 இடத்துல வந்து வாங்கியிருந்தேன். 4th வந்து ரொட்டேஷன் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3,500 ரூபா. ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரு 10 ரூபா கிட்ட அடிப்பட்டதுனால நான் ஒரு 9 ரூபா வந்து வெளியில் வாங்குற மாதிரி வந்திருந்தது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஐ ஆப்ரேஷனுக்காக தான் டோட்டலாக நம்ம இவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து நம்ம ரொட்டேஷனல் பண்ணி நம்ம வாங்கினோம். ஸோ அந்த அமௌண்ட்டையுமே நான் வந்து இந்த 2024 வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவுமே நான் ஃபுல்லாக வந்து நான் கொடுக்கல. இதை வந்து என்னென்னா பிட்டாக தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 5,500னா இப்போ இந்த மந்த்து தான் 1,000 வந்து ஜூலை மந்த்தாக 1,000 நான் கொடுத்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ அதர்வைஸ் 4,500 ரூபா வந்துட்டு இந்த 6 மாதத்தில் நான் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த 3,500 நான் முடிச்சிட்டேன். ஜூன் மந்த் வந்து 1,400 மட்டும் பெண்டிங் இருந்தது. அந்த அமௌண்ட்டு 1,400 ருபீஸ் வந்து கொடுத்து வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்களை நம்ம வந்து மொத்தமாக நம்ம வந்து கொடுக்காட்டி கூட கையில் எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். ஓகே, அவங்க தந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு பேர்டனாக திருப்பி கொடுக்கும்போது அப்படியே மொத்தமாக கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த 2 கடனுமே வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் 4 கடனையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணதுக்கான ஒரு விஷயம். இந்த இயர் வந்து நான் வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணினது இது எல்லாத்தையுமே கடனை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் தான். அந்த விதத்தில் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரொட்டேஷ்னல் அமௌண்ட்டும் இன்னொரு 2 இஎம்ஐஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு அடுத்த டார்கெட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சில ஐடியாஸ் வந்து நம்ம பண்ணணும். இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.